பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். ரப்பி இஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹூ கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. இன்றைக்கி நம்ம குரான்லேருந்து ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம். இது என்னென்னா குரானின் கதைகள் அப்படின்னு சொல்லலாம். குரானில் அல்லாஹ் நமக்கு எடுத்துக்காட்டுற வரலாற்று சம்பவங்கள், அதை கசஸ் அப்படின்னு அல்லாஹ் விவரிக்கிறான். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூரா அல் கசஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே குரானில் கதைகள் முழுமையாக ஒரே இடத்துல இருக்காது. அதுக்கு விதிவிலக்கு மாதிரி நம்ம நினச்சோம்னா யூசுஃப் நபியோட வரலாறு மட்டும் ஒரே இடத்துல முழுமையாக இருக்கும். மற்ற இடங்கள்லாம் என்னென்னா வெவ்வேறு மாதிரி அந்த வரலாற்றை அல்லாஹ் பிரித்து 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 தான் சொல்லியிருப்பான். அதோடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அல்லாஹ் நமக்கு கதைகள் சொல்வது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய இது கிடையாது. அதன் மூலமாக நமக்கு படிப்பினை பெறுறது. அப்போ ஒரு சூறா அல்லாஹ் அந்த சூறாவில் எடுத்துக்காட்டுறான்னா, அந்த சூறாவில் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற பாடத்துக்கு அந்த கதை ஒரு உதாரணம் மாதிரி, இந்த ஒரு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு அந்த கருத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு, ஒரு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு ஒரு சம்பவங்கள் அதை சொல்லும்போது நமக்கு அது நல்லா புரியுங்கிறது தான் அதோடைய பயன்பாடு. அப்போ சூரா அல் கசஸில் அல்லாஹ் மூசா நபியுடைய அந்த ஆரம்ப கட்ட பகுதியை இதில் விவரிக்கிறான். மற்ற பகுதிகளில் இது எடுத்து காட்டப்படுது. இதில் இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்குங்கிறனால இந்த பகுதியை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாசீம் மீம். தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். நத்லு அலைக மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். இப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பேசுகிறான். என்னென்னு கற்றுத்தர ஆரம்பிக்கிறான். தாசீம் மீம். தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். தெளிவான அந்த கிதாபுடைய ஆயத்துகள் தான் இது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நத்துலு அலைக்க மின் நபஇ மூசா வ ஃபிரோனை பற்றி அந்த நபா உனக்கு நாம் அறிவிக்கிறோம். எப்படின்னா பில் ஹக், ரொம்ப உண்மையான விதத்தில், உண்மைகளை உணர்த்துகிற விதத்தில், இப்படி பல மாதிரி அதுக்கு அர்த்தங்கள் இருக்குது. லி கௌமி யுமினூன். எதற்காகனா, இதற்கொண்டு நீ மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது மக்கள் ஈமான் கொள்ளுவாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும். அல்லாஹ் மேலே நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கை, அல்லாஹ் நம்ம எப்படி பார்க்கணும், எந்த அளவுக்கு நுணுக்கமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு உதவி செய்கிறான், அவனுடைய அந்த சிந்தனை, அவனுடைய அந்த திட்டங்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இந்த சூறா கற்றுத்தரும். இதில் அல்லாஹ் மின் நபஇ மூசா, மூசாவை பற்றிய நப அப்படின்னு சொல்கிறான். மூசா ஃபிரௌனை பற்றிய நப அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நபங்கிற வார்த்தை பொதுவாக என்னென்னா செய்தி, சம்பவம், அதாவது கதை, அந்த மாதிரி பல மாதிரி மொழிபெயர்ப்பாங்க. செய்தின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அரபியில் செய்திக்கு பல வார்த்தைகள் இருக்குது. அதாவது ஹபர்னு சொல்லுவாங்க, ஹதீஸ்ன்ற வார்த்தை இருக்குது. அது எல்லாமே ஒரு வகையில் ஒரு செய்தி, ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது தான் குறிக்கும் மேலோட்டமாக பார்த்தோம்னா. ஆனால் இந்த நபங்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படும்னா, ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு அதுக்குன்னு நம்ம ஒரு பதில் ஒன்று செய்ய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான செய்திகள். இப்போ உதாரணத்திற்கு ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் பிரேக் ஒழுங்காக பிடிக்கல அப்படின்னு சொன்னால், அதை நம்ம கேட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம செயல்பாடுகளை மாற்றிக்கணும். வண்டி பிரேக்கை சரி பண்ணணும், இல்லை ஓட்டும்போது அதை கவனித்து செல்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இல்லை இந்த இடத்துல ஒரு குழி இருக்குது, அதில் போனால் கவனித்து போங்கிற அர்த்தத்தில், இந்த இடத்துல ஒரு குழி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதை போகும்போது அதை கவனித்து போகணும், இல்லைனா அதில் நம்ம கீழே விழுந்துருவோன்ற அந்த உணர்வு ஏற்படுத்தல. அந்த மாதிரி செய்திகள். ஒரு இடத்துல நெருப்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நெருப்பு இருக்குன்னா அப்போ அதை விட்டு விலகி போவோம். அந்த மாதிரி நபங்கிற வார்த்தை ஒரு எச்சரிக்கை தன்மையோ, இல்லை நம்மளுடைய நடைமுறையை மாற்றிக்கிற மாதிரியான செய்திகளை குறிக்கும். இதுதான் அது பயன்பாடு. இது குரான்லேயும் வேறொரு இடத்துல பயன்படுத்தப்படுது. அல்லாஹ் எப்படி ஒரு கெட்டவன் உங்ககிட்ட ஒரு தீயவன் ஒரு நபாவை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதை ஆராய்ந்து பண்ண பாருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா அந்த கெட்டவன் கொண்டு வர செய்தி சும்மா கேட்டுட்டு போகிற விஷயம் மாதிரி கிடையாது. அது ஒரு நம்மக்கிட்ட ஒரு விளைவை முஸ்லீம்கள்ட்ட எதிர்பார்க்குது அந்த சூழலில். அப்போ உடனே அது என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக அதை ஆராய்ஞ்சு செய்யுங்கன்னு சொல்லி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நபங்கிற வார்த்தை நமக்குள்ளே ஒரு பதில் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கேட்டுட்டு சும்மா கடந்து போகிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. உதாரணத்துக்கு இன்னும் சொன்னால், வானம் நீளமாக இருக்குதுன்னு சொன்னால், இது நமக்கு அறிவுக்கு ஒரு விஷயமா இருக்குமே தவிர, இதை கேட்டுட்டு உடனே நம்ம ஏதாவது செய்ய போகிறோமா, அந்த மாதிரி சில செய்திகள் இருக்குல்ல, இது அப்படிப்பட்டது கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மூசாவை பற்றி, ஃபிரௌனை பற்றி உண்மையான ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அப்படின்றது, நீங்கள் எதுக்குமே கேட்க போகிற விஷயங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும். அது மூலமாக நீங்கள் சிந்தித்து பயனடைஞ்சால் லி கௌமி யுமினூன், உங்களுக்கு ஈமான் பெறதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.
இப்ப அல்லாஹ் வந்து ஃபிரௌன பத்தி நமக்கு வந்து ஒரு விளக்கம் குடுக்குறான். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? அவன் என்ன மாரியான ஒரு அரசமைச்சர் தான் அப்படிங்கிறது சொல்றான். நம்ம எஜிப்சியர்கள் நாகரிகம்னு சொல்லி நம்ம நெட்ல போய் கூகுள் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்ல YouTubeல நெறைய வீடியோக்கள் இத பத்தி இருக்கு. அவங்க வந்து அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இத அமைச்சிருந்தாங்க. கட்டடங்களா இருக்கட்டும். ஏன்னா, கிட்டத்தட்ட 4000 வருடங்களா 4000 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, 2500 வருடங்களுக்கு முன்பு அதோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்றது? அந்த புகழ்பெற்ற காலங்கள் அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா, அந்த கிசா பிரமிட்லாம் வந்து 500 அடி உயரத்தில வந்து ஒரு கட்டடத்த எழுப்பி வச்சிருக்காங்க. அது வந்து நெருக்கி அது அதுக்கு அப்ப அவ்வளோ பிரம்மாண்டம் அது ஒண்ணு தான் இருந்துச்சான்னா கிடையாது. அது பக்கத்திலேயே இருக்க மத்த மத்த சிலைகள், அது போன்ற அந்த உருவ அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. நீங்க நேர்ல பார்த்தா தெரியும் அதோடைய சைஸ் என்ன? அதுவும் அந்த காலத்தில எப்பேர்ப்பட்ட இத கட்டமைச்சிருக்காங்கங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுவும் வந்து அவ்வளோ பெரிய இத மட்டும் கட்டிலாம் அப்படி கிடையாது. இப்ப நம்ம பார்த்தோம்னா மணலா இருக்கும்ல. பார்த்தா வந்து வீடியோல பார்த்தா மணல்ல நிக்கிற மாரி இருக்கும். அந்த காலத்தில அத வந்து பண்ணி, அது மேல வந்து பளிங்கு மாரி ஒரு மார்பிள் மாரி ஸ்டைல்ல வந்து அத கோட் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து வெள்ள கலர்ல இருக்கும். வெயில்ல பட்டு அது வந்து அப்படி ஒரு பிரகாசத்த ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10, 20 கிலோமீட்டருக்கு தாண்டி இருந்து பார்த்தா கூட, அந்த இது வந்து அப்படி ஒரு ஒளி வீசிறக்கூடிய ஒரு தன்மையோட அந்த பிரமிடுகள்லாம் கட்டப்பட்டிருக்கும். மத்த கட்டடங்களும் அப்படித்தான் இருந்திருக்கு. அதாவது எங்கேருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தா தெரியிற மாதிரி, அவங்க வந்து அப்படி உயர்ந்து நிக்கிற மாரியான ஒரு உணர்வ ஏற்படுத்தணுங்க. அந்த கோணத்திலே அத கட்டியிருப்பாங்க. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஆட்சிக்கு ஒருத்தன் வந்து சொந்தக்காரனா இருக்கான். அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு முன்னாடி அவன் தந்தை, அவங்களுடைய குடும்பத்தில இருந்திருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இதில வந்து, அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா, "இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த்" பூமியில ஃபிரவுன் வந்து அந்த 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 மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அப்படின்னு தன்னையே தன்னை அழைச்சுக்கிறான். என்ன பண்றான்னா, தன்னை வந்து பூமிக்கே மேலேங்கிற மாரியான ஒரு சித்தாந்தத்த உருவாக்குறான். அதாவது நம்ம வந்து மனிதர்களுக்கெல்லாம் மேல அப்படிங்கிற மாரி ஒரு சித்தாந்தத்த உருவாக்குறான். இது வேறு இடங்கள்லயும் குரான்ல வருது. தன்னை வந்து ரப்பு, தன்னை வந்து ஒரு கடவுள் போல அவன் ஒப்பிட்டு பேசுறான் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ மக்களுக்கெல்லாம் இவன் மேலன்னா அந்த படித்தரங்கள் இருக்குல்ல, நான் மேல, நீ கீழ அந்த மாரி ஒரு இத வந்து அவன் ஏற்படுத்தி அதோட நிறுத்தாம ஜால அஹ்லஹா அதாவது மக்கள்லாம் ஷியான். அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றான், அவனுடைய மக்கள் எல்லாம் வந்து பிரிக்கிறான். நீ இந்த ஒரு தனி குரூப்பு, நீ ஒரு தனி குரூப்பு, நீங்கலாம் அப்படி கோத்திரங்கள் அதாவது அவங்கள வந்து அ பல வகைகள பிரிக்கிறான். என்ன வகைன்னு நமக்கு இல்ல. பட் ஆனா பிரித்து அதில ஒரு கூட்டத்த மட்டும் என்ன பண்றான்னா, நசுக்குறான். சாதாரணமா நசுக்கல. அ அ யஸ்ததிஃபு தாயிஃபத்தம் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஅஹும் வ யஸ்தஹ்யீ நிசாஅஹும். அதாவது அவர்களுடைய ஆண் பிள்ளைகள வந்து கொலை செய்து, அவங்களோட எண்ணிக்கைய வந்து ஒரு கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிற மாரியான ஒரு விஷயம் தான். எல்லாரையும் கொன்னுட்டா நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்ப மூசா நபிக்கு சகோதரர் இருக்காங்க. அவங்களும் அதிலிருந்து தானே வளர்ந்து வராங்க. அப்போ வந்து ஒரு சிஸ்டம் மாரி வச்சு, அவன் ஆண் பிள்ளைகள கொல்றத ஒரு வழக்கமா வச்சிருக்கான். பெண் பிள்ளைகள வந்து விட்டுட்டு கொல்றான்றது. அதில இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. பெண்களுக்கு நடந்த கொடுமையும் அந்த சுருக்கமான வார்த்தையில வந்து அல்லாஹ் நமக்கு வந்து அத உணர்த்துற மாரியான வார்த்தைய தான் பயன்படுத்தியிருக்கான். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பெரிய ஒரு அரசியல்வாதி இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, சூழ்ச்சி செஞ்சு ஒருத்தர வந்து பிரிச்சு அதாவது மக்கள பிரித்து வைத்தா அவங்களுடைய ஆட்சி வந்து நிலைக்குங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம கண்கூடா நம்மளே பார்க்குறோம். நெறைய ஊர் நாடுகள்லயும், பல இடங்கள்லயும் இது வந்து ரொம்ப ஒரு இருக்க விஷயம் தான். மக்கள் வந்து பிரிவுகளா இருக்கும்போது, அவங்கலாம் ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்கங்கும்போது, அவங்கள வச்சு அரசியல் ஆதாயங்களும், இந்த மாரி செய்றது வந்து காலங்காலமா இருக்கு. இதோடைய ஒரு உச்சகட்ட ஒரு நிலையத்தான் ஃபிரௌன் வந்து கடைபிடிச்சிருக்கான். அத வந்து அல்லாஹ் நமக்கு இங்க எடுத்து காட்டுறான். இப்படி செய்ற ஃபிரௌன இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, "இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன்" நிச்சயமாக அந்த ஃபிரௌன் வந்து ஃபசாதை பரப்புறவர்கள்ல ஒரு முக்கியமான ஆளா இருக்கான். அதாவது அந்த குழப்பத்த வந்து அப்படியே மக்கள்ட்ட வந்து கொண்டு போய் அத அவங்க மேல கட்டவிழ்க்கிறது, அத வந்து ஆரம்பிக்கிற ஒருத்தனா, அத நடத்துற ஒருத்தனா இருப்பான்ல, அந்த மாரியான ஒரு செயல தான் யார் செய்றான்னா, ஃபிரௌனுங்கிற அந்த நபர் செய்றான். அப்ப 2 பேரோட கதைய நமக்கு அல்லாஹ் சொல்லப் போறேன்னு சொல்லிட்டான். அதுல வந்து ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் நமக்கு குடுத்த அந்த முன்னுரை வந்து இதுதான். இப்ப அல்லாஹ் அந்த முன்னுரைய குடுத்துட்டு ஃபிரௌன பத்தி சொல்லிட்டு, இப்ப அல்லாஹ் வந்து நம்ம ரசூல பார்த்து நடுவுல ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான்னா, "வ நுரீது அன் நமுன்ன அலல்லதீன நஸ்துதிஃபு ஃபில் அர்த்." அதாவது அல்லாஹ் நாடுறான். இப்ப அல்லாஹ் விரும்புறான். என்ன விரும்புறான்னா, யார் வந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு அருள் செய்யணும், ஒரு நியமத்த குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறான். அது அல்லாஹ் என்னன்னு சொல்றான், பூமியில அநியாயம் செய்யப்பட்டுட்டு இருக்க அவங்கள நஜஅலஹும் அஇம்மத்தன் நஜஅலஹுமுல் வாரிசீன்.
அதாவது இந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள வந்து அல்லாஹ் வந்து இப்ப என்ன நினைக்கிறான்னா, இவர்களை தலைவராக்கணும். இவங்கள ஆக்கணும் அப்படின்னு தலைவராக்கணும்னு நான் விரும்பினேன்னு சொல்லிட்டு, தலைவராக்குனா சும்மா தலைவர்கள் அப்படி கிடையாது. அதாவது மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த பெரும் பொறுப்புகள குடுக்குற மாரி சொல்லிட்டு, நஜஅலஹுமுல் வாரிசீன் பூமியோட செல்வங்கள வந்து அவர்களுக்கு சொந்தமாக்குறேன். அவங்களுடைய பொறுப்புல நான் குடுக்கப் போறேன். அப்படிங்கிற மாரி அல்லாஹ் சொல்றான். அதோட பொறுப்பெல்லாம் குடுத்துட்டு அதோட இல்ல. அதோட மேலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நுமக்கின லஹும் ஃபில் அர்த் பூமியில வந்து அவங்கள அதே மாரி நிலைத்திருக்க வைக்கப் போறேன். அவங்களுக்கு அப்படி ஒரு அதிகாரத்த குடுத்து, அவங்கள அத வந்து பெற வைக்கிற மாரி நான் நாடிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நுரிய ஃபிரௌன ஹாமான ஜுனூதஹுமா மின்ஹும் மா கேனு யஹ்தரூன். அப்போ இந்த மாரி கொடுமைகள் செஞ்சுப்பட்டுருக்க ஒருத்தர வந்து அல்லாஹ் இப்ப என்ன சொல்றான்னா, நான் அவங்கள மாத்தப் போறேன். அப்ப எப்பேர்ப்பட்ட சூழல் இருக்கிறவங்க வந்து அல்லாஹ் வந்து எங்க ஒரு கொண்டு வந்து வைக்க போறான் பாருங்க. மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து அவங்களுக்கு அதோட இல்லாம அவங்களுக்கு வந்து செல்வம், ஆட்சி எல்லாத்தையும் குடுக்க போறேன்னு அல்லாஹ் சொல்றான். நுரிய ஃபிரௌன ஹாமான ஜுனூதஹுமா. இந்த அநியாயம் செஞ்ச ஃபிரௌன், அப்புறம் அந்த ஹாமான் இவங்க 2 பேரும் அவங்களுடைய படையினர்களும் என்ன பண்றாங்கன்னா, எதற்காக அஞ்சிக்கிட்டு இருந்தாங்களோ, அத வந்து நான் காட்டணும்னு தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இந்த இடத்துல வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவின் மூலமாக அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் இந்த மாரி பனி இஸ்ரவேலர்கள் வந்து ஒருத்தர் வந்துருவாங்கன்னு சொல்லி பயந்து தான் ஃபிரௌன் இத செஞ்சான். அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த தஃப்சீர்கள்ல சில இது பைபிள்ல இருக்கிறத வச்சு சார்ந்து தழுவி எழுதியிருப்பாங்க. ஆனா வந்து இங்க அல்லாஹ் வந்து ஃபிரௌன பத்தி பேசல. ஃபிரௌன், ஹாமான் ஜுனூதஹுமா அவருடைய அந்த படையினர்களும் வந்து ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு இங்க வந்து தெரிவிக்கிறான். இதில வந்து நம்ம கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு யார் அடக்குமுறை செய்றாங்களோ, யார் கை ஓங்கி இருக்கோ, சுத்தி இருக்க உலக அரசாங்கங்கள்லாம் பார்த்து நடுங்குற மாரியான ஒரு அந்தஸ்தில யார் இருக்காங்களோ, அவங்க வந்து என்ன அல்லாஹ் சொல்றான்னா, அவங்களுடைய உள்ளத்தில என்ன இருக்குன்னு அல்லாஹ் நமக்கு இங்க காட்டுறான். அவங்க வந்து பயந்துகிட்டு, நடுங்கிக்கிட்டு, ஒரு மாரி ஒரு அவங்க மனது வந்து இப்படி அமைதியாவோ, இல்ல ஒரு சாதிச்சுட்டோங்கிற மாரியும் இல்லாம, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்க உலகத்துல இருக்க யாருக்காவது தெரியுமா? ஃபிரௌனும், ஹாமானும், அவனோட படையினரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. யார பார்த்து? பனி ஒரு ஒரு கூட்டத்த பார்த்து பயந்தாங்கங்கிறது யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா, அல்லாஹ்வே தவிர இந்த அவங்க உள்ளத்துல இருந்த விஷயத்தலாம் வந்து யாருமே வெளிய எடுத்து காட்ட முடியாது. இப்ப நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது, அநியாயக்காரங்க பார்த்தா வந்து நல்லா இருக்க மாரி இருக்கும். அவங்க வந்து எல்லா இதுவும் செய்ற மாரி இருக்கும். ஆனா அவங்க உள்ள வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு அமைதியற்ற நிலையிலே இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு அல்லாஹ் வந்து இங்க கத்து தரான். அவங்க கை ஓங்கிருச்சு, அவங்க ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி அவங்களால வந்து அமைதியா இருக்க முடியாது. அப்படிங்கிறதும் நமக்கு இங்க தெரியுது. இப்ப அல்லாஹ் இத எப்படி செய்ய போறான்? ஒரு பெரிய சாம்ராஜ்யத்த அல்லாஹ் வந்து இப்ப நான் ஒண்ணும் இல்லாம ஆக்கப் போறேன்னு அல்லாஹ் சொல்றான். அத வந்து அதுல அவங்கள பத்தி பேசுறத விட, அவங்க அடிமைப்படுத்தி கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு கூட்டத்த வந்து இப்ப நான் மேலோங்க வைக்கப் போறேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்க்கு வந்து இதுக்கு ஒரு பெரிய படை தேவைப்படுதான்னா, அதுதான் இல்ல. அல்லாஹ் வந்து ஒரு குழந்தைய தான் எடுத்து பேசுறான். ஒரு குழந்தைய பத்தி அல்லாஹ் பேசுறான். எப்படின்னா, அந்த குழந்தை வந்து இப்ப அழுதுகிட்டு இருக்கு. குழந்தை பொறந்துருச்சு, அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட தாய் வந்து பெரிய ஒரு கவலைக்கு உள்ளாகியிருக்காங்க. இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியல. ஆ ஏன்னா அந்த குழந்தைய வந்து திருப்பி அவங்க பார்த்தா என்ன பண்ணிருவாங்களோன்னு அவங்க கவலை வந்து அவங்கள சிந்திக்க விடாம, அவ்வளோ பதட்ட நிலையில வைக்குது. அப்பதான் ஒரு தாய்க்கு வந்து பால் ஊட்டுற விஷயத்த அல்லாஹ் அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அப்ப அவுஹைனா இலா உம்மி மூசா. மூசாவோட தாய்க்கு வந்து அல்லாஹ் என்ன அறிவிச்சான்னா, நாம் அறிவித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு அ அன் அர்தீஹி அவனுக்கு நீ பால் குடு அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இவ பால் குடுக்குறாங்க. குழந்தை அழுகைய வந்து நிறுத்திருது. ஆனா நிறுத்துனா நாளைக்கு இல்ல அந்த அ திருப்பி அந்த குழந்தைய அவங்க கொல்ல மாட்டாங்கன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அப்ப அவங்க ஒரு தாய்க்கு எப்படி அமைதி வரும்? குழந்தை அமைதியாயிருச்சு. ஆனா அவங்க பயப்படுறத நிறுத்துவாங்களா? அப்படின்னு கேட்டா, அது இருக்காதுல்ல. அது வந்து அவ்வளோ ஈஸியா அப்போனா அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்றான்னா, இதா ஹிஃப்தி நீ இவனுக்காக கவலைப்பட்டா, அலைஹிம் அவனுடைய நிலை என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்பட்டா, ஃபல்கீஹி அவன வந்து ஃபில் யம்மி அந்த ஆத்துல வந்து அவன வந்து விட்டுரு. அப்படின்னு யார் சொல்றா? அல்லாஹ் வந்து மூசா நபியோட தாய்க்கு வந்து அறிவிக்கிறான். உள்ளத்துல போடுறான். போட்டோனே, வலா தஹாஃபி வலா தஹ்சனி இன்ன அரத்தூஹு இலைக்கி ஜாயிலூஹு மினல் முர்சலீன். அவனுக்கு தண்ணீல போட்டுரு. பயப்படாத ஒண்ணும் ஆகாது. அதாவது எந்த கவலையும் நீ படத் தேவையில்ல. நிச்சயமாக அவர வந்து உன்கிட்டயே நான் திருப்பி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை வந்து தூதராவும் நான் ஆக்குவேன் அப்படின்னு 2 வாக்குறுதி குடுக்குறான். என்னன்னா, ஒண்ணு அவன தூக்கி தண்ணீல போடு. போட்டு அந்த தண்ணி அவருக்கு ஒண்ணும் ஆவாது. நீ கவலைப்படாத அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் மூசா நபியோட தாய்க்கு வாக்குறுதியா குடுக்குறான். அவர திருப்பி உன்கிட்டயே சேர்த்துருவோம். தண்ணீல போட்டா அந்த குழந்தை போயிடாது. திருப்பி உன்கிட்டயே சேர்த்துருவோம்ன்னு சொல்றான். சொல்லிட்டு அவரை தூதராக்குவோம் அப்படின்னு சொல்லி 2 வாக்குறுதிய குடுக்குறான் அல்லாஹ் இங்க.
இப்போ மூசா நபி அந்த குழந்தைய தூக்கி மூசா நபியோட தாய் வந்து அந்த குழந்தைய மூசா நபியை தூக்கி தண்ணியில் வந்து விட்டுடுறாங்க. ஒரு பெட்டியில் வச்சு விட்டுறாங்க. அது வேறு விஷயங்கள் வேறு இடங்களில் நமக்கு தெரியும் வச்சு விட்டுடுறாங்க. அந்த பெட்டி என்னென்னா அந்த கரையோரமாக அப்படியே வந்து அந்த எம்மில் வந்து ஆறில் வந்து என்னென்னா அதாவது ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு தொடர்புடைய ஒரு பகுதியில் வந்து அந்த பெட்டி வந்து சேருது. உடனே ஃபிரௌனுடைய குடும்பத்திலிருந்தே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து எடுக்கிறாங்க. ஃபல் தகதஹு அலா ஆலு ஃபிரௌனுடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டி எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலைன்னா அதை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுக்கு தெரியாது இந்த குழந்தை என்ன ஆக போகுதுன்னு. அல்லாஹ் சொல்கிறான் லி யகூன லஹும் அதுவும் வ ஹசனா. அவங்களுக்கு ஒரு பெரிய அந்த ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு எதிரியாகவும் ஒரு பெரிய கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிறதுக்காக அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் அதை வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்ன ஃபிர்அவுன வ ஹாமான வ ஜுனூதஹுமா கானு ஹாத்திஈன். நிச்சயமாக அந்த ஃபிரௌனும் ஹாமான் அவனோட படையினர்களும் பாவிகளாகவே இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். எப்படி வந்து ஒரு குழந்தைய என்ன ஒரு சூழல் இருந்தால் ஒரு தாய் வந்து தண்ணியில் தூக்கி போடுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். அந்த எந்த அளவுக்கு கொடூரமான அதாவது வெளியே பார்த்தா நம்ம இப்போல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் ஆசை என்னென்னா ஈஜிப்சியர்கள் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசு அமைக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் இதாக இருக்குது. நீங்கள் இந்த US டாலரில் கூட பார்த்தீங்கன்னா பிரமிடு தான் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய அடையாளமாக நினைக்கிறாங்க. ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஈஜிப்சியர்கள் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசு அப்படின்னு உலகமே பார்க்குது. அதனால தான் அந்த பிரமிடுக்கு வந்து அவ்வளோ பெரிய மதிப்பு. அதோடைய அந்த அடையாளங்கள் வந்து நிறைய இடத்துல வைக்கிறாங்க. எதுக்குன்னா அது அப்படி ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது. ஆனால் நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா அது எவ்வளவு அநியாயங்களில் நிறுவப்பட்டிருக்கு. நமக்கு அல்லாஹ் வந்து அதோடைய அந்த கட்டிடத்தோடைய பிரம்மாண்டம் அதை பற்றிலாம் அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லலை. அவங்களுடைய அந்த நல்ல குணங்களை பற்றி பேசுகிறான். எப்பேற்பட்ட தீயவர்களாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு அல்லாஹ் வந்து இங்கே பதிவு பண்ணுறான். இப்போது ஃபஸ்ட்டு அல்லாஹ் வந்து ஃபிரௌனையும் மூசாவையும் ஃபிரௌனையும் பற்றின ஒரு நபர் சொல்ல போகிறேன்னு சொன்னால் அப்புறம் நமக்கு ஃபிரௌனை அறிமுகப்படுத்திட்டு அடுத்த 2 ஆயத்துகளில் அல்லாஹ் என்ன நாடுனா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அதை எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறான், ஒரு குழந்தையை வச்சு ஆரம்பிக்கிறான். மூசா நபியை வந்து ஒரு தாய் பால் ஊட்டுற குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுற சம்பவத்துலேருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி அந்த குழந்தையை தூக்கி தண்ணியில் வைக்கிறாங்க. அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுதுன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டியில் வைக்கிறாங்க. அந்த பெட்டி அந்த ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபிரௌனுடைய குடும்பத்துலேயே வந்து அதை சேர்க்குது. இப்போ ஃபிரௌனோட குடும்பத்தால் யார் எடுத்தாங்கன்னா அந்த ஃபிரௌனுடைய மனைவி இம்ராத்து அவங்க தான் அதை எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை பற்றி அல்லாஹ் வந்து சூரா தாஹால சொல்லுவான். ஒரு முகப்பத்தை வந்து மூசா நபி மேலே அல்லாஹ் வந்து கொடுக்குறான். ஒரு ஸ்பெஷலானது அதை மூசா நபியை மற்றவங்க விரும்புகிற மாதிரியான ஒரு ஏற்படுத்துகிறான். அப்போது அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக ஒரு குழந்தை ஆகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஃபிரௌன்ட்ட போகிறாங்க. ஃபிரௌன்ட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா குர்ரத்த ஐனி லீ வலக்க. இது வந்து 2ஆக பிரித்து எல்லாம் சொல்கிறான். எப்படின்னா குர்ரத்த ஐனில் லனா அப்படின்னா நமக்கு இவன் கண்குளிர்ச்சி அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து பிரித்து சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. குர்ரத்த ஐன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தொழுகை தொடர்லையும் பார்த்தோம். அதாவது வந்து ஒரு கண் குளிர்ச்சி, ஒரு அமைதி தர்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ அவங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்து இப்போ அந்த குழந்தைய வந்து இவங்க கொண்டுருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ கொல்லக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணணும், ஃபிரௌனோட அனுமதி வாங்கணும். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஃபிரௌன்ட்ட நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நமக்கு இந்த குழந்தை கண் குளிர்ச்சின்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண் குளிர்ச்சி அந்த குழந்தை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லீ அப்படின்றாங்க. எழுதும் போது கூட அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்புறம் லக்க அப்படின்னு வரும். அது தனியாக பிரித்து தான் எழுதியிருப்பாங்க. எனக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த குழந்தைய கொல்ல வேணான்னு கேட்குறதுக்காக போகிறாங்க. போய் காட்டுறாங்க. காட்டின உடனே ஃபிரௌனுக்கும் அந்த குழந்தை ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா அல்லாஹ் ஒரு முகப்பத்தை போட்டிருக்கான்ல. அதோட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லக்க உங்களுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கும் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னே இப்போ தான் இந்த கொலை, அதாவது எப்படின்னா அந்த கொலை சம்பந்தமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழல்லே வந்து ஃபிரௌன்ட்ட போய் அந்த கொல்ல வேண்டிய குழந்தைய கொண்டு போய் காட்டி என்ன கேட்குறாங்கன்னா லா தக்துலூஹு, கொன்னுறாதீங்க. ஏன்னா அதுதானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஊரில் தான் நடக்குது. அதனால் அந்த குழந்தைய கொன்னுறாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னே ஃபிரௌன் வந்து என்னென்னா பதில் சொல்லலை. கொல்லுவேன் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அவன் வந்து அந்த குழந்தையிலே வந்து ரொம்ப அந்த அந்த அவன் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அப்படியே இருக்கான். உடனே அவங்க அது கூடுதலாக அடுத்து கேட்குறாங்க. என்ன கேட்குறேன்னா அசா அன் என்ஃபானா, அதாவது இவனை வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு வேளை பயன்படலாம்ல, நம்ம வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கலாமே, வேலைக்காரனாக வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. அப்புறமேட்டு வந்து அவன் இன்னமும் வச்சுக்கலாம்னு சொல்லலை.
அதுக்கப்புறம் கூடுதலா அதிகப்படுத்தி என்ன கேட்குறான்னா, "அவ் அ நத்தஹிதஹு வலதா" ஏன் நம்ம வந்து இவன மகனாவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் ஃபிரௌன் வந்து மறுப்பு தெரிவிக்கல. உடனே அது வந்து அவர் ஒத்துக்கிட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மகனா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தெரியுது. வஹும் லா யஷ்உரூன். ஆனா இது அவரால என்னென்னலாம் வரப்போகுதுன்னு அவங்க உணராமயே இருக்காங்கன்னு அல்லாஹ் வந்து இந்த சம்பவத்த பத்தி நமக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றான். இப்ப இது எங்க நடந்துகிட்டு இருக்கு? ஃபிரௌனுடைய அரண்மனையில நடக்குது. யார் கையில குழந்தை இருக்கு? மூசா நபி வந்து இப்ப ஃபிரௌனோட மனைவி கையில ஃபிரௌன்ட்ட இருக்காங்க. அதாவது இது வந்து சாதாரணமா ஒரு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதாவது ஃபிரௌனால கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து குழந்தைகள கொன்னுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா, அவங்களோட ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து அல்லாஹ் எங்க எங்க வந்து வைக்கிறான் பாருங்களேன். எங்க இருக்க ஒரு ஆள வந்து எங்க கொண்டு வைக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த 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 முகப்பத்த அல்லாஹ் குடுத்த அந்த அன்புல தானே இது அத்தனையும் நடக்குது. அத ஏற்படுத்துறான். உள்ளத்த மாத்துற அளவுக்கு ஒரு அன்ப குடுக்குறான். அந்த குழந்தை மேல அல்லாஹ் போடுறான். அது வந்து அவங்கள ஈர்க்குது. அதாவது குழந்தைய கொன்னுகிட்டு இருக்க ஒருத்தன் வந்து மகனா எப்படி ஏத்துக்குவான்? இது வந்து ரொம்ப ஒரு நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த கதையில வந்து நம்ம ஈமான் அதிகரிக்கிற பல விஷயங்கள் இருக்குன்னு. அப்ப அல்லாஹ் நெனச்சா எப்பேற்பட்ட விஷயங்கள செய்ய முடியுங்கிறத நம்ம யாராவது யோசிச்சு பார்ப்பாங்களா? அதாவது ஒருத்தன் அடிமையா இருக்கான். அவன் புள்ளைய எடுத்துட்டு வந்து நம்ம இத வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு, புள்ளையா எடுத்துப்பாங்களா? தத்து எடுத்துப்பாங்களா? அது யோசிச்சு பார்க்கறதுக்கே நமக்கு முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா அல்லாஹ் வந்து அத நிகழ்த்தி காட்டி என்ன சொல்றான்னா, அவர்கள் உணரவில்லை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது அல்லாஹ் வந்து அல்லாஹ் தானே இப்ப பிளான் பண்றான். அல்லாஹ் தான் சொல்றானே, அல்லாஹ் மாரி திட்டங்கள் தீட்ட முடியும். அல்லாஹ்வுடைய அ திட்டங்கள் மாரி எதுவும் இருக்காதுன்னு. அப்ப அல்லாஹ் வந்து சொல்றான், அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப வந்து இது வந்து ஃபிரௌன் வீட்ல நடக்குது. ஆனா இந்த பக்கம் அவங்க தாய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைய தூக்கி தொட்டில ஒரு பொட்டியில போட்டு தண்ணீல போட்டாங்க. அவங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு தாய் எல்லாருக்கும் இருக்குது தானே. ஒரு தாய் எந்த அளவுக்கு ஒரு குழந்தைய நேசிப்பாங்க. அதுவும் ஒரு ஈமான் உள்ள ஒரு மார்க்கத்த அல்லாஹ்வ நம்புறவங்களோட உள்ளம் எப்படி இருக்கு, இன்னும் ஒரு ஸ்டெப் கண்டிப்பா ஒரு கூடுதலா இருக்கும்ல. அப்ப அந்த குழந்தை மேல அவங்களுக்கு இருக்க பாசம் அதெல்லாம் என்ன ஆயிருச்சுன்னா, ஃபஅஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிக். அதாவது ஃபாரிகன். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவங்க உள்ளம் வந்து அப்படியே கொதிச்சு போயிருச்சு. இதில வந்து ஃபுஆதுங்கிற வார்த்தை வந்து அல்லாஹ் வந்து உள்ளத்துக்கு பயன்படுத்துவான். இது நீங்க மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னு. ஃபுவாதுங்கிற வார்த்தை வந்து அதுவும் உள்ளத்த தான் குறிக்கும். கல்ப தான் குறிக்கும். 2மே உள்ளம் சார்ந்தப்பட்டது தான். ஆனா, அந்த ஃபுவாதுங்கிற வார்த்தை எங்க வருதுன்னா, அந்த உணர்வுகள் ரொம்ப உச்சத்தில வந்து கொதிச்சு போய் ஒண்ணு ரொம்ப கோவமா, உணர்ச்சி வசப்பட்டு, சோகம் இப்படி பல விஷயங்கள் இருப்போம்ல. அந்த மாரி உணர்ச்சி வசப்பட்டு இருக்க ஒரு சூழல தான் அந்த ஃபுவாதுங்கிற அந்த வார்த்தை. இது வந்து பன்மையிலயும் பயன்படுத்தப்படும். அஃபீதா அப்படின்னு நெறைய இடங்கள்ல வரும். அப்ப அவங்க அம்மாவோட மூசாவுடைய அம்மாவோட உள்ளம் என்ன ஆயிருச்சுன்னா, அப்படி ஒரு சோகத்தில கடுமையா கஷ்டப்படுது. ஏன்னா வெறுமையா குழந்தைய விட்டுட்டோமேன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களாம், இத வந்து வெளிய சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க உள்ள வந்து அதுக்கு நெருக்கத்துக்கு போயிருச்சு. ஆனா அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த கொதித்திருக்க அந்த உள்ளத்த என்ன பண்றான்னா, அல்லாஹ் வந்து ஒரு இறுக்கி கட்டுற மாரி ரபத்னா அதாவது என்ன சொல்றான்னா, லவ்லா அன் ரபத்னா அலா கல்பிஹா. இப்ப வந்து அல்லாஹ் வந்து அந்த உள்ளத்த வந்து இறுக்கி என்னவாக்கிட்டான்னா, அமைதிப்படுத்திட்டான். அந்த வார்த்தை கல்பா மாறிருச்சு. ஃபுஆதுங்கிற அந்த வார்த்தை வந்து இப்ப அல்லாஹ் வந்து கல்பிஹா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி அமைதிப்படுத்திட்டான். இதனால என்ன நடக்குதுன்னா, தக்கூன மினல் முஃமினீன். இதனால இந்த இந்த இது வந்து அவங்கள வந்து மூமின்கள் ஆக்குறதுக்கு அல்லாஹ் ஈமான ஏற்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த அல்லாஹ் செஞ்சதா சொல்றான். அப்போ ஒரு தாய்க்கு இந்த இடத்துல வந்து அல்லாஹ் எங்க இருந்தெல்லாம் உதவி இருக்கான்னு பாருங்களேன். ஒரு தாய் பால் ஊட்டுற விஷயத்த சொல்லிக் குடுக்குறான். "நீ பால் ஊட்டு" அப்படின்னு சொல்றான். அவங்க பால் ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து இந்த குழந்தைய தூக்கி இதில போடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அத அவங்க செய்றாங்க. அதுக்கப்புறம் அது வந்து உள்ள ரொம்ப கஷ்டமாயிருது. அல்லாஹ் உடனே ஒரு ஸ்டெப்பு என்ன பண்றான்னா, உள்ளத்த வந்து இறுக்கி அவங்கள வந்து ஒரு ஆற்றல குடுத்து, அதாவது ஈமான அதிகரிச்சு அவங்களுக்கு வந்து உள்ளத்த அமைதிப்படுத்துறான். இப்ப அல்லாஹ் வந்து நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகளையும் நமக்கு கத்து தரான். நம்ம அதையும் இங்க கவனிக்கணும். அதாவது நமக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானா அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணும்ல அல்லாஹ் மேல. அல்லாஹ்வால நம்மள வந்து இந்த அளவுக்கு ஆழமா நமக்கு வந்து அருள் செய்ய முடியும். நம்ம உள்ளத்த வந்து அமைதிப்படுத்த முடியும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருது. இங்க மட்டும் கிடையாது. ஆனா இதுல வந்து அது நமக்கு விவரமாக அல்லாஹ் காட்டுறான். எப்படி வந்து அல்லாஹ்வுடைய அந்த அருளின் மூலமாக அவங்க உள்ளத்தையே அல்லாஹ் வந்து இறுக்கி புடிக்கிறான். அதாவது அந்த மாரி அத விவரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க அமைதியாயிட்டாங்க. அமைதியானோன அடுத்து என்ன பண்றது? குழந்தைய தூக்கி பொட்டியில போட்டாச்சு. அதுக்காக எதுவுமே பண்ணக்கூடாதா? இது வந்து
நமக்கு கற்றுத்தர விஷயம் தான். நம்மளால முயற்சிகள நம்ம செய்யணும்ல. அல்லாஹ் வாக்குறுதி குடுத்துட்டான். அதுக்காக அப்படியே நடந்துரும்ன்றதுக்காக எந்த வேலையும் செய்யாம இல்ல அவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, காலத்லியா உஹ்திஹி அவங்களுடைய மூசா நபியுடைய சகோதரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அக்கா அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, குஸ்ஸிஹி நீ வந்து அவனை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றாங்க. பின்தொடர்ந்து போ அப்படிங்கிறாங்க. இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆ அதாவது ஒரு சின்ன குழந்தை அதாவது சின்ன குழந்தை இல்ல. அவங்க வந்து சின்ன குழந்தைய பெட்டியில வச்சு குடுத்துட்டாங்க. அந்த அக்கா வந்து ஒரு பைபிள் கணக்கு அவங்க பேர் வந்து என்னன்னா, மிரியம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த மிரியம், மரியம் அந்த மாரி மிரியம்ங்கிற பேர் அவங்களுக்கு சொல்லுவாங்க. மேலும் வந்து அவங்க வயசு வந்து ஒரு 10 வயசுக்குள்ள தான். ரொம்ப கம்மி வயசு தான். ஒரு 7, 8 வயசு இந்த மாரி வயசு தான் எழுதி வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. அவங்க வயசு தெரியல. இருந்தாலும் சிறு வயதா இருக்கு அப்படிங்கிற ரொம்ப வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்க ஒரு சமூகத்தில தான் வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய நபர் போனா அவங்க வந்து சந்தேகப்படுவாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன சிறு வயதா இருப்பாங்கங்கிறது ஓரளவுக்கு பொருத்தமாவும் இருக்கு. இருந்தாலும் அவங்கள என்ன பண்றாங்கன்னா, கட்டளையிடுறாங்க என்னன்னா, "நீ அவன பின்தொடர்ந்து போ" அப்படின்னு சொல்லி. எப்படி ஆ ஃபபஸுரத் பிஹி அன் ஜுன்பின் அதாவது ஒரு தூரத்திலருந்து பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தைகள்ட்ட பொறுப்பு குடுக்குறது இருக்குல்ல, அந்த மாரியான ஒரு விஷயங்களும் இதில இருக்கு. குழந்தைட்ட என்ன பொறுப்பு குடுக்குறாங்க, ரொம்ப முக்கியமான பொறுப்ப குடுக்குறாங்க. அந்த குழந்தையும் அதாவது குழந்தைன்னு சொல்றது அந்த சிறு வயது பெண், அதாவது ஒரு 7, 8 வயசு, 9 வயசுல அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஆ அந்த விஷயத்த வந்து செய்றாங்க. எப்படி கவனிச்சு, யாருக்கும் தெரியாத மாரி வஹும் லா யஷ்உரூன் அவங்க அங்க சுத்தி இருக்க அந்த காவலர்கள் அவங்களுக்கெல்லாம் யாரும் தெரியாத மாரி, கவனிக்காத மாரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பின்னாடி இருந்து அந்த பெட்டிய கவனிச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா பெட்டி எங்க போய் நிக்குது? அத அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான். இது எப்படின்னா, அந்த சினிமா படங்கள்லலாம் வந்து இப்ப நம்ம நெறையா டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒரு இத சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நடந்தத அப்புறம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்புறம் சத்தா இதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அது மாரி தொட்டில பெட்டிய தூக்கி தண்ணீல போட்டாங்க. அது போய் அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா அது நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, மூசா நபியோட தாய் வந்து அந்த குழந்தைய இதுல விட்டுருக்காங்க. ஆ உள்ளம் வந்து ரொம்ப கவலைப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து அவங்க உள்ளத்த வந்து வலுப்படுத்தியிருக்கான். அதன் மூலமா அதுக்கப்புறம் அவங்க சகோதரிக்கு பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டி போயிட்டே இருக்கு. கூடவே ஒரு இன்னொரு ஆள் வந்துட்டு இருக்கு. இதையும் அந்த ஃபிரௌன்களோ, அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தார் யாருமே வந்து உணரல, கவனிக்கல. இப்ப டக்குன்னு அல்லாஹ் சீன் அந்த இந்த இந்த இது நமக்கு வந்து திருப்பி ஃபிரௌனுடைய மாளிகைக்கு கொண்டு போறான். அங்க என்ன நடக்குது? குழந்தைய இப்ப மகனா எடுத்துக்கிட்டாங்க. தத்து எடுத்துட்டாங்க. ஆனா புள்ளைக்கு வந்து பால் குடுக்குறாங்க. யாருமே யாரோட பாலும் அவருக்கு ஏத்துக்க மாட்டேங்குது. அல்லாஹ் வந்து முன்னாடி பால் குடுக்கும்போதே அத வந்து ஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கப்ல் அதாவது முன்னைக்கு அவங்க பால் குடுக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா, இத தவிர எந்த பாலும் அவருக்கு ஏத்துக்காத மாரி அல்லாஹ் வந்து ஒரு தடை செஞ்சுறான் அவருக்கு. அவருக்கு வந்து அத யார் இதையும் குடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா முயற்சியும் செய்றாங்க, முடியல. இப்போ உடனே என்ன நடக்குதுன்னா, அடுத்து வேற யாராவது ஆள் புடிச்சாகணும்ல. குழந்தை அழுதுகிட்டே இருந்தா அதுக்கு நோய்வாய்ப்பட்டுரும். இப்போ அவர் இளவரசர். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அடிமை கூட்டத்து குழந்தை கிடையாது. இளவரசனா வளரப் போறாரு. இளவரசன் அப்போ அதுக்கான வேலைகள் என்ன பண்றாங்கன்னா, காவலர்கள வந்து வெளிய அனுப்புறாங்க. அனுப்பி வந்து யாராவது பால் ஊட்டுறவங்க இருந்தா கூட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அத கேட்டு அவங்க வர்றாங்க. இப்ப வந்து மூசா நபியுடைய தாய் வந்து அவருடைய சகோதரிக்கு வந்து சொல்லல. என்னன்னா, "இப்படி வந்து கேட்பாங்க. நீ என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு இப்படி ஐடியா குடுன்னுலாம்" அவங்க சொல்லல. இவங்க சிந்திச்சு எடுக்குறாங்க. அப்ப நம்ம ஒரு குழந்தைகள வந்து எப்படி வளர்க்கணுங்கிறதுல இதில நெறைய படிப்பினை இருக்கு. அதாவது ஒரு அ நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த ஒரு 7, 8 வயசு ஒரு குழந்தைகள்ட்ட வந்து நம்ம குடுத்தோம்னா, அவங்க இவ்வளோ பொறுப்பா சில விஷயங்கள செய்வாங்க. இத நான் ஒரே நாள்ல இந்த அளவுக்கு விஷயத்த சொல்லிக் குடுத்து வளர்க்குறது. இங்க அல்லாஹ் சொல்லலையே. மூசாவுடைய சகோதரிக்கு நாம் வஹி அறிவித்தோம்ன்னு. இது அவங்களா தான் சிந்திச்சு செய்றாங்க. ஃபகாலத் ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தின் நான் உங்களுக்கு ஒரு வீட்ட காட்டுறேன். அந்த வீட்ல வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த குழந்தைய வந்து நல்லபடியா பார்த்துக்குவாங்க. யக்ஃபுலூனஹு குழந்தைக்கு நல்லபடியா பால் ஊட்டி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. வலக்கும் உங்களுக்காக அந்த குழந்தைய நல்ல முறையில அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆ அந்த குழந்தைக்கு உண்மையா நடக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் அவங்க நாசிஹூன் அப்படின்னு அவங்க விளக்குறாங்க. இது யார் செய்றா? அந்த சிறு வயதில இருக்க மூசாவுடைய சகோதரி செய்றாங்க. இப்போ அல்லாஹ் சொல்றான், "ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி" மூசாவை அவருடைய தாயிடம் நம்ம திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டோம். 2 பேரையும் ஒண்ணா சேர்த்துட்டோம். இணைஞ்ச 2 பேரையும் இணைச்சுட்டோம். பிரிஞ்ச 2 பேரையும் இணைச்சுட்டோம் அப்படின்னு சொல்றான். கை தகர்ர ஐனுஹா அதன் மூலமா அவங்க கண்ணு வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு. மூசா நபி வந்து அவங்க தாய்க்கும் கண் குளிர்ச்சி ஆயிட்டாங்க. வலா தஹ்சன அவங்க வந்து கவலைப்படாம இருக்கிறதுக்காக நம்ம இத செஞ்சுட்டோம். அதாவது குழந்தை காணாம போது, உடனே கிடைச்சிருது. அதாவது குழந்தை போட்டு அடுத்த வாட்டி பால் குடுக்குறதுக்கு அந்த தாயிட்ட வந்து சேர்த்துர்றான். அல்லாஹ்வோட வாக்குறுதி வந்து எவ்வளவு குயிக்கா நடக்குது பாருங்களேன். ஆ லி தஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக்குன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்து உண்மதான் அப்படின்றத அவங்க உணர்ந்துக்கிறதுக்காக, அல்லாஹ் வந்து இத செஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
இல்ல இது இது எதுக்கு இது இது இதில இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, 2 வாக்குறுதி அல்லாஹ் குடுத்தான். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒண்ணு வந்து அவர திருப்பி உன்கிட்டயே ஒப்படைப்போம்னு ஒண்ணு சொன்னது. இன்னொன்னு வந்து அவர தூதராக்குவோம், தூதர்கள்ல ஒருத்தராக்குவோம் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குறுதி இப்போ ஒரு வாக்குறுதி எல்லாம் நிறைவேத்திட்டா, அது எவ்வளோ சீக்கிரம் நிறைவேத்திட்டா, அதன் மூலமா அவங்க ஈமான் அதிகரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வாக்குறுதிக்காக காத்திருப்பாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் அதில இருக்கு. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அல்லாஹ் வாக்குறுதிகள வந்து எப்படி நிறைவேற்றுவான், வாக்குறுதி எவ்வளோ உண்மைங்கிறத வந்து மனிதர்கள்ல பெரும்பானோர் என்ன பண்றாங்கன்னா, உணர்றது கிடையாது. நம்ம வந்து அல்லாஹ் வாக்குறுதிய குடுப்பான் அப்படின்னு நம்புறோம். எந்த அளவுக்கு நம்ம இப்படி நம்புறோமா? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா, அல்லாஹ் இந்த மாரி நம்மள இந்த பிரச்சனையிலருந்து வெளிய எடுத்துருவான்னு நம்புறோமா? பிரச்சனை வரும்போது நம்ம அல்லாஹ்வே நம்ம அதிகமா நெனைக்கிறோம். அந்த சூழல்லயும், இந்த மாரி அல்லாஹ்வால நமக்கு வந்து நன்மை செய்ய முடியும்னு நம்புறோமா? அப்ப இந்த கதையில வந்து நெறைய விஷயங்கள் ஈமான் சம்மந்தப்பட்டது இருக்கு. 13வது ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதையே நான் சுருக்கமாவும், கொஞ்சம் ஓரளவுக்கு வேகமாவும் தான் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் மீதி பகுதி இந்த சூறால இருக்க மீதி கொஞ்சம் பகுதிகளையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்துல பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாவோ, இல்ல சொன்ன விஷயங்கள் ஏதாவது கூடுதலான விவரங்கள் தேவைப்பட்டாலோ எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நான் சொல்ற விதத்தில ஏதாவது திருத்திக் கொள்ற விஷயங்கள், இல்ல இப்படி சொல்லாதீங்க, இப்படி இருந்தா இந்த மாரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமா நீங்க கேளுங்க. யாருமே தவறுகள் திருத்திக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் நான் இத சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.